தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் நேற்று மாலை அங்குடுகொல பலச சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு வெலிகம பலேன பிரதேசத்தில் அமைந்துள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனுக்கு எதிராக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது. நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்து வந்த அவர் நேற்றைய தினம் சட்டத்தரணிகள் ஊடாக மாத்தறை நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்த நிலையில் இன்றைய தினம் வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை அடுத்து நேற்று மாலை தேசப்பந்து தென்னகோன் அங்குடுகொல பலச சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி இன்று அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலப்பகுதி நேற்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. அதே நேரம் வேட்புமனுக்கள் இன்று நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த நிலையில் நேற்றைய தினம் மொத்தமாக 21 கட்சிகளும் 15 சுயேட்சை குழுக்களும் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகங்களின் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் நடவடிக்கை நிறைவடைந்த நாளிலிருந்து 35 அல்லது 49 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொழிற்சங்கங்களின் கோரிக்கையோ அழுத்தமோ இன்றி வரலாற்றில் அரசாங்கம் ஒன்றினால் மிக கூடிய சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதை ஏற்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பண்டிகை காலத்தில் உணவுப் பொருள் பொதிகளை வழங்குவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட 1000 மில்லியன் ரூபாய் நிதி 1500 மில்லியன் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். நாம் 5000 ரூபாய் பொதியொன்றை 2500 ரூபாவுக்கு வழங்குகின்றோம். அஸ்வசுமை இல்லாத ஆனால் அஸ்வசுமுக்காக எதிர்பார்த்துள்ள 8 லட்சம் விண்ணப்பதாரிகளுக்கு இந்த நிவாரணம் வழங்குவோம். நாட்டரிசி, பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, டின்மீன், சிவப்பு சீனி, கோதுமை மா, சமபோசா, சோயா உள்ளிட்ட 15 தொடக்கம் 17 கிலோகிராம் எடையுடைய உணவுப் பொருள் பொதியொன்றை நாங்கள் வழங்குவோம் எனவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறினார். இலங்கையின் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனின் இல்லத்தில் சுமார் 795 வெளிநாட்டு மதுபான போத்தல்களும் 214 மது போத்தல்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். தேடுதல் நடவடிக்கையில் 2 மொபைல் போன்களும் மீட்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்த தொலைபேசிகளில் இருந்து முக்கியமான தகவல்களை நாங்கள் கண்டறிய முடியும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த இனம் தெரியாத நபர் ஒருவர் வீட்டிலிருந்து அங்கவீனரை கொலை செய்து சடலத்தை வாய்க்கதவுக்கு அருகில் கட்டி வைத்துவிட்டு பெறுமதியான பொருட்களை திருடி சென்றுள்ளதாக பெல்மடுள்ள போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் பல்வேறு பொருட்களை திருடி சென்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெல்மடுள்ள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹொரணிகிரிகள பிரதேசத்தில் மர்மமான முறையில் வீட்டின் அறையொன்றில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக ஹொரணை காவல்துறையினர் தெரிவித்தனர்.
உயிரிழந்தவர் இலக்கம் 255 கீழ் 23 செனசும் பியச கிரிகள ஹொரணி பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட 51 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாய் என தெரிய வந்துள்ளது. வீட்டின் அறையொன்றில் தனியாக இருந்த போதே இந்த பெண் உயிரிழந்ததாக விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. தனது தாய் இருந்த அறையில் கதவு மூட முடியாத நிலையில் காணப்பட்டதாகவும் தாயின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாகவும் உயிரிழந்த பெண்ணின் மகன் காவல்துறையினருக்கு தெரிவித்துள்ளார். 2 யுவதிகளுக்கு மதுபானம் அருந்த கொடுத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அவர்களின் புகைப்படங்களை எடுத்து இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டிய காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இரத்தினபுரி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் டலங்கம காவல்துறையில் பணியாற்றும் ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் என தெரிய வந்துள்ளது. நீதிகள உடகரவிட்ட பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய பெண்ணும் அவரது சகோதரன் திருமணம் செய்யவிருந்த பெண்ணுமே சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தியுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 400 வாகனங்கள் விடுவிக்க முடியாத நிலையில் இழுபறியில் சிக்கியுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதி தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பில் உள்ள விதிமுறைகள் இந்த நிலைமைக்கு வழிவகுத்தன. வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின்படி தர சோதனை அறிக்கைகளை பெறக்கூடிய பரிந்துரைக்கப்பட்ட நிறுவனங்களில் அந்த நிறுவனம் இல்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்குவது அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த யூடியூபர் கிருஷ்ணாவை எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மல்லாகம் நீதிமன்றம் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறித்த யூடியூபர் தொடர்பான காணொலியொன்று அண்மையில் சமூக இடங்களில் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியிருந்தது. இந்த நிலையில் குறித்த யூடியூபர் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி பட்டத்தரிப்பு பகுதிக்கு சென்ற வேளை சிலையூர் இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார். விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை காவல்துறையினர் கடந்த 10ஆம் தேதியன்று அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். இந்த நிலையில் குறித்த வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே எதிர்வரும் 2ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிலிமத்தலாவு பேராதனை தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் கொழும்பு கோட்டையில் இருந்து பயணித்த டிகிரி மேனிக்கே அதிவேக தொடருந்தின் மீன்புற இயந்திரம் கலன்று தனியில் சென்றுள்ளது. அதன்போது ஏற்படவிருந்த பாரிய விபத்து ஒன்று பயணியொருவரின் கவனத்தால் தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சம்பவத்தின் போது பின்புற இயந்திரம் இல்லாமல் தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்ததை அவதானித்த பயணியொருவர் அவசர சங்கிலியை இழுத்து தொடருந்தை நிறுத்தியுள்ளார். இதனால் குறித்த தொடர்ந்து சுமார் 30 அடி முன்னோக்கி நகர்ந்து நின்ற நிலையில் பிரிந்து சென்ற பின்புற இயந்திரமும் மீண்டும் தொடருந்துக்கு அருகில் வந்து நின்றுள்ளது. தாய்லாந்தில் விசா இல்லாமல் தங்கும் காலம் இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு 60 நாட்களில் இருந்து 30 நாட்களாக குறைக்கப்பட உள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தாய்லாந்தின் சுற்றுலா மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் படி விசா விலக்கு திட்டத்தை சட்டவிரோத வணிகங்கள் பயன்படுத்தி கொள்ளும் அபாயத்தை கட்டுப்படுத்த இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் குறித்த திட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி அறிவிப்பதற்கு முன்னர் மேலதிகமாக கலந்துரையாடல் நடத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. முன்னாள் வெளிக்கந்த காவல் நிலைய பொறுப்பதிகாரியை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு புலனுறவு இலக்கம் 2 நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு வெளிக்கந்த காவல்துறையினர் 20 பஸ்களுடன் 2 சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்திய பின்னர் பஸ்களை அரசாங்க பண்ணையில் ஒப்படைக்க உத்தரவிடப்பட்ட போதிலும் அவை 2 கடத்தல்காரர்களிடம் மீண்டும் விற்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த முன்னாள் காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கொழும்பு ரத்தினபுரி பிரதான வீதியில் பியர் கொள்கலன் ஒன்று விபத்துக்குள்ளானதை அடுத்து வீதி முழுவதிலும் உடைந்த கண்ணாடி போத்தர்களால் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்குள்ளாகினர். இந்த விபத்தால் எகிலியகுடை மின்னான பகுதியில் போக்குவரத்து முற்றாக தடைபட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை அங்கிருந்த பொதுமக்கள் வீதியில் கிடந்த உடையாத பியர் போத்தல்களை எடுத்து செல்வதையும் அவதானிக்க முடிந்துள்ளது.
இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.